ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை வனிதா கிச்சன்ஸ்ல. இன்னைக்கு நம்ம வீடியோல டிஃப்ரெண்டான சுவையில் ஒரு முறுமுறுப்பான ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறாங்க. இந்த ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு ஒரு உருளைக்கிழங்கு 100 கிராம் ரவை இருந்தால் போதுங்க. முறுமுறுன்னு கிறிஸ்பியா டிஃப்ரெண்டான சுவையில் நீங்களும் செய்து அசத்தலாம். வாங்க இப்போ முறுமுறுப்பான ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ ஒரு மிக்சர் ஜார்ல 1 கப் ரவைங்க, 100 கிராம் ரவை சேர்க்கிறேங்க. வறுக்காத ரவை தாங்க சேர்க்கிறேன். மிக்சர் ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு, இந்த உருளைக்கிழங்கு எடை வந்து 200 கிராம் இருக்குங்க. வேக வச்சு தோல் எடுத்து வச்சுருக்கேன். இந்த உருளைக்கிழங்கு துருவி சேர்த்துக்கலாம். மசிச்சு சேர்த்திங்கன்னா கொஞ்சம் திட்டு திட்டாக இருக்கும், அதனால் துருவிட்டு சேர்த்திங்கன்னா ஈவனாக இருக்குங்க. ஒரு உருளைக்கிழங்கு துருவி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போது பூண்டு வந்து 6 சின்னப்பல் பூண்டை தோல் உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் துருவிட்டு சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நசுக்கி கூட சேர்த்துக்கலாம். பெரிய பூண்டாக இருந்தால் 3 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. நான் உருளைக்கிழங்கு சேர்க்கறதுனால இந்த பூண்டோடு செய்ய பார்த்து ரொம்ப சுவையாக இருக்குங்க. பூண்டு வந்து இப்போ துருவி எடுத்துட்டோம். இப்போ ஒரு கடாயை வந்து சூடு பண்ணிக்கலாம். கடாய் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க. ஆயில் சூடானதும் நம்ம வந்து துருண பூண்டை அதில் சேர்த்து லைட்டாக பொரிச்சிக்கலாங்க. நல்லா இது போல் பொரிஞ்சதும் இதில் ரவை எடுத்த கப்பால் 1 கப் அளவு தண்ணிங்க. 1 கப் ரவை எடுத்தோம், 1 கப் தண்ணி வந்து சேர்த்தோம்னா கரெக்டாக இருக்குங்க. நம்ம இதில் வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்க்க போகிறோம், அதனால் 1 கப் அளவு தண்ணீர் போதுங்க. இப்போ தண்ணி வந்து நல்லா கொதி வந்ததும் இதில் தேவையான அளவு உப்புங்க, 1/2 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு காரத்துக்கு 1/2 ஸ்பூன் மிளகாய் தூளுங்க சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு அடுப்பை மீடியமாக ஃப்ளேமில் வச்சிடலாங்க. வச்சுட்டு நம்ம அரைச்ச ரவையை இதோடு சேர்த்து கலந்துக்கலாம். அடுப்பை மீடியமாக வச்சுட்டு கலந்திங்கன்னா கட்டி கட்டியாக ஆகாமல் இருக்குங்க. அதனால் மீடியமாக வச்சுட்டு கலந்துக்கலாங்க. கட்டிகள் இல்லாமல் கலந்துக்கலாம். இப்போ ரவை வந்து தண்ணி எல்லாத்தையும் உறிஞ்சு நல்லா வந்து திக்கான பதத்துக்கு வந்துடுங்க. நல்லா தண்ணியெல்லாம் உறிஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ நல்லா திக்கானதும் அடுப்பை வந்து நம்ம ஆஃப் பண்ணி அப்படியே கடாயிலேயே ஆற வச்சிடலாங்க. சூடு ஆறட்டும். இப்போ ஆறின பிறகு இதில் துருவின உருளைக்கிழங்கு வந்து சேர்த்துக்கலாங்க. இது கூட ஃப்ளேவருக்கு பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவுங்க. மேலே ஒரு கோட்டிங்க்கும் முறுமுறுப்பாக இருக்குங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து எல்லா இடமும் பரவற போல் பிசைஞ்சிக்கலாம். நம்ம ஏற்கனவே 2 ஸ்பூன் எண்ணெய் வந்து சேர்த்ததுனால கையில் ஒட்டாதுங்க. அப்படி ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா 2 ஸ்பூன் ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாங்க. இது மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சாதான் நம்ம உருட்டை ஈஸியாக இருக்கும். இப்போ பிசைஞ்ச மாவிலிருந்து சின்னதாக உருண்டையாக உருட்டிக்கலாங்க. இது போல் உருண்டைகளாக உருட்டி நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ உருட்டுற மணை வந்து எடுத்திருக்கேன். உருட்டுற மணையில் நம்ம வந்து லைட்டாக ஆயில் தடவிக்கலாங்க. மாவை தொட்டு உருட்ட போகிறதில்ல, ஆயில் தடவுறதுனால நம்மளுக்கு ஒட்டாமல் வரும். கொழுவிலையும் லைட்டாக வந்து தடவிட்டு இப்போ உருட்டினா உருண்டை வந்து எடுத்து வச்சு சப்பாத்திக்கு எப்படி திரட்டுவோமோ அது போல் திரட்டிக்கலாங்க. ரொம்ப மெலிசாக இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் திட்டமாக இது போல் திக்காக திரட்டிக்கலாங்க. இந்த மாதிரி திரட்டிட்டு இது போல் வாட்டர் பாட்டில் மேல் மூடி உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு ஷேப் வந்து கரெக்டாக வரணுங்க. இல்லைன்னா சின்ன டிஃபன் பாக்ஸ் இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாங்க. நான் வந்து வாட்டர் பாட்டில் மேல் மூடி இருந்தால் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக வரும். எல்லாம் ஈவனாக ஒரே ஷேப்பில் கிடைக்குங்க. நம்மளுக்கு இது போல் ஈவனாக கட் பண்ணிவிட்டு இதை அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிச்சோம்னா சூப்பராக இருக்குங்க. இது போல் சின்னதாக வாட்டர் மூடி இருந்ததுன்னா உள்ளே கட்ரு போட்டுடலாம். நம்ம பொட்டேட்டோ ரிங் தாங்க செய்கிறோம். அழகாக ரிங் ஷேப்பில் நம்மளுக்கு சூப்பராக ஸ்நாக்ஸ் கிடைக்கும். இப்போது இது நடுவில் சென்டரை வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா ரிங் ஷேப்பில் வருது பாருங்க. இது மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு மீதமுள்ள எக்ஸ்ட்ரா பீஸையும் பூரா எடுத்துக்கலாங்க.
எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவெல்லாம் எடுத்து அதையும் உருட்டி இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். 100 கிராம் ரவை தாங்க சேர்த்தேன். ஒரு உருளைக்கிழங்குல அதிக அளவு இந்த ஸ்நாக்ஸ் கிடைச்சதுங்க. இப்போ கட் பண்ண பீஸ் எல்லாம் எடுத்துக்கலாங்க. எவ்வளோ அழகா வருது பாருங்க. ரொம்பவே சூப்பரா பொட்டேட்டோ ரிங் வந்து ரெடிங்க. அதுவும் நம்ம கார்லிக்லாம் போட்டு செஞ்சதுனால ரொம்பவே சுவையா இருக்குங்க. டிஃப்ரெண்டான சுவையில் இப்போ உள்ளே வர பீஸையும் சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா முறுமுறுன்னு கிறிஸ்பியா இருக்குங்க. இது மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன். எண்ணெய் வந்து சூடானதும் நம்ம கட் பண்ண பீஸை எல்லாத்தையும் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. ரொம்ப நேரம் ஆகாதுங்க, 1 நிமிஷம் தான் ஆகும். இதை போட்டிங்கன்னா நல்ல கிறிஸ்பியாக முறுமுறுன்னு இருக்குங்க. கொஞ்சம் மிதமான தீயில போட்டு வேக வச்சிங்கன்னா போட்டும் சிவக்காமல் உள்ளே வந்து மேலேயும் சிவந்து நல்ல ப்ரௌன் கலராக சூப்பரான ஸ்நாக்ஸாக கிடைக்குங்க. இப்போ ஈவனாக எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கலாம். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. பொட்டேட்டோ ரிங் வந்து ஈவனாக எல்லாத்தையும் திருப்பி விட்டு ப்ரௌன் ஆனதும் எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு பரிமாறலாம். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எளிமையான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி, அதுவும் நல்ல முறுமுறுன்னு கிறிஸ்பியாக. கடையில் போய் வாங்காமல் வீட்டில் எளிமையாக நீங்களும் செய்து அசத்தலாங்க. இப்போ ப்ரௌன் ஆனதும் எடுத்து பிளேட்டில் வச்சு பரிமாறலாங்க. இதை நீங்கள் டொமேட்டோ சாஸோடு தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளவு சுவையாக இருக்குங்க. நம்ம சேர்த்த பூண்டு, உருளைக்கிழங்கு, ரவையும் ரொம்பவே சுவையான முறுமுறுப்பான ஸ்நாக்ஸுங்க. நீங்களும் செய்து அசத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.